60 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டியிலிருந்து கழிக்கப்பட்ட முற்பண வருமான வரி மீளளிப்பு சம்பந்தமாக ஐஆர்டியா நோட்டீஸ் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான குறிப்பிடத்தக்க நிதி நிவாரணத்தை வழங்குவது சம்பந்தமாக இந்த நோட்டீஸில் சொல்லப்பட்டிருக்குது. மூத்த சமூக அங்கத்தவரின் நிதிநலனுக்கு உதவி செய்யும் முயற்சியில் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனத்தினால் வட்டி வருமானத்திலிருந்து 5 வீதத்தில் கழிக்கப்பட்ட முற்பண வருமான வரியின் மீளளிப்பினை வழங்கும் முறை ஒன்றினை ஐஆர்டி ஆரம்பித்துள்ளது. இம்முறை முக்கிய சிறப்பம்சங்கள். இதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும்? 60 வயது அல்லது அதற்கு கூடுதலான வயதை உடைய மற்றும் வருடாந்த வருமானம் ஏப்ரல் 1 முதல் அடுத்த வருடம் மார்ச் 31 வரையில் 12 லட்சத்தை விட அதிகரிக்காத மற்றும் தங்கள் வட்டி வருமானத்தில் முற்பண வருமான வரி கழிக்கப்பட்ட அனைத்து சிரேஷ்ட பிரஜைகளும் மீளளிப்புக்கு விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆவர். அடுத்ததாக மீளளிப்பு வரம்புகள், அதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் லிமிட்ஸ். சிரேஷ்ட பிரஜையோர் காலாண்டு ஒன்றுக்கு கூடியது ரூபாய் 25,000 மீளளிப்பாக கோர முடியும். இக்கோரிக்கையானது இவ்வருடம் 2023 ஏப்ரல் 1 முதல் அடுத்த வருடம் மார்ச் 31 வரையான காலப்பகுதியுடன் தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். இவ்வேற்பாடு தகுதி வாய்ந்த ஆளொருவர் வருடம் முழுவதும் நன்மையை பெற்றுக்கொள்வது உறுதி செய்கின்றது. அடுத்ததாக மீளளிப்பு முறை, அதாவது மெத்தட் ஆஃப் ரீஃபண்ட். மீளளிப்பு தொகையான சிரேஷ்ட பிரஜையின் குறித்துரைக்கப்பட்ட வங்கி கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும். இந்த பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான முறையானது உறுதி செய்யப்பட்ட பெறுநருக்கு உரிய நேரத்தில் மீளளிப்பு கிடைக்க செய்வதை உறுதி செய்கின்றது. அடுத்ததாக விண்ணப்ப செயல்முறை, அதாவது அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். இதில் விருப்பமுள்ள தனியாட்கள் அண்மையில் உள்ள நகர அல்லது பிராந்திய அலுவலகத்திற்கு செல்வதன் மூலமோ அல்லது ஐஆர்டியின் வெப்சைட்டுக்கு செல்வதன் மூலமோ அதில் உள்ள எளிமையான விண்ணப்பத்தை பூரணப்படுத்துவதன் மூலம் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக ஆவணப்படுத்துகை, அதாவது டாக்குமெண்டேஷன். விண்ணப்பதாரர்கள் தங்கள் அடையாள அட்டை, வயதை உறுதி செய்வதற்கான டாக்குமெண்ட், அதாவது ஐடென்டி கார்டு, வட்டி வருமானத்தை பிரதிபலிக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றும் முற்பண வருமான வரி கழிப்பனவை உறுதி செய்வதற்கான ஆவணங்களின் பிரதிகள் அடங்கலாக ஆவணங்களை சமர்ப்பித்தல் வேண்டும். கடைசியாக மதிப்பாய்வு மற்றும் செயலாக்கம், அதாவது ரிவ்யூ அண்ட் ப்ராசஸ். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு ஐஆர்டியானது ஆவணங்களை மதிப்பாய்வு செய்த பின்னர் தகுதியினை தீர்மானிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்க இன்னும் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி டெக் சம்பந்தமாக, பிசினஸ் சம்பந்தமாக நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களோட போனுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரணும்னா பெல் ஐக்கனை ஆன் பண்ணுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.